ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்எஸ்கே தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி எஸ்எஸ்கே தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய கிவ் அஸ் அ ரோல் மாடல் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேவை பற்றி தான். இது ஒரு புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு எஸ்ஸே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னாடி நம்மளோட எஸ்எஸ்கே தமிழ் யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கிறோம். ஒன் ஆஃப் த ப்ளஷரபிள் மூமெண்ட்ஸ் ஃபார் மீ. கரண்ட்டாக கிட்டத்தட்ட 5.5 வருடங்களுக்கு மேலாக இந்த யூடியூப் பயணத்தில் ஒரு வழியாக ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண முடிந்திருக்கிறது. அதற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுடைய ஆதரவு தொடரும் என்று நம்புகிறேன். வாங்க இன்னையோட டாபிக் உள்ள நம்ம போகலாம். கிவ் அஸ் எ ரோல் மாடல் பை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த எஸ்ஸே நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் படிக்கலாம். மற்றபடி அர்க்காடியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட பார்ட் 2 இங்கிலீஷோடைய செமஸ்டர் 4ல் வைத்திருக்கிறாங்க. ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர்லேயும் இது உண்டு. இந்த கிவ் அஸ் எ ரோல் மாடல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது இந்த இடத்துல திரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தன்னை பற்றிய தகவல்களை முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். தான் ஒரு ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து தான் இந்த ஒரு நிலையை அடைந்ததாக அவர் கூறுகிறார். அதற்கு பின்பு கடின உழைப்பு, ஒரு இலக்கு போன்றவை நமக்கு ஏன் தேவை என்பதை பற்றியும் அவர் மிகவும் ஆழமாக இந்த கட்டுரையில் விவாதிக்கிறார். ஒரு குறிப்பாக இந்த இடத்துல ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய ஒரு கோட்டை அவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிரபஞ்சத்துடைய சக்தியில் மனிதர்களும் ஒரு பங்கு என்கிற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல ஒரு முன்வைக்கிறார். நம்மளுடைய வெற்றிக்கு எது ஒரு முக்கியமான வழியை தருகிறது, நாம் யாரை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல அப்துல் கலாம் ரொம்ப தீவிரமாக இளைஞர்களுக்காக எடுத்துரைக்கிறார். ஏன் நமக்கு ஒரு ரோல் மாடல், அதாவது ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு நபர் தேவை அப்படிங்கிறதுக்கு, நம்ம வளரும்போது ஒரு நபரை பார்த்து முன்னேறுவது தான் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக அமையும். எல்லாருக்கும் சரியான ஒரு சூழல் அமைந்து விடாது. அப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நபரை வைத்துக்கொண்டு அவரை போல முன்னேற நினைப்பதுங்கிறது ஒரு சரியான விஷயந்தான். ஆனால் அப்துல் கலாம் இங்கே நமக்கு குறிப்பிடக்கூடிய அறிவுரை என்னதுன்னா, ஒரு 15 வயது வரை இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா மற்றும் அவர்களுடைய பள்ளி ஆசிரியர்களை தான் அவர்கள் ஒரு ரோல் மாடல், அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து செயல்பட வேண்டும் என்கிறார்கள். அதே நேரம் இதற்கு ஆசிரியர்களும் அதே நேரம் பெற்றோரும் அவர்களுக்கு இடையில் ஒரு நல்ல புரிதல் இருக்கணும். அதாவது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் இருந்தால்தான் ஒரு மாணவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறத பற்றி அப்துல் கலாம் முன்வைக்கிறார். அவருடைய கதையும் இதில் சொல்கிறார். அவருடைய குடும்பத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது நம்ம பல இடங்களிலே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்திருக்கக்கூடும். அவர் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். ஒரு மீனவர் குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர்களுடைய குடும்பத்தில் பெரிய அளவில் ஒரு பொருளாதார வசதிகள் கிடையாது. இருந்த போதிலும் கூட தினசரி அவருடைய தாய் மற்றும் தந்தையிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது ஒரு நாளைக்கு 5 முறை நமாஸ் செய்யக்கூடியது, அதாவது இறைவனை வணங்கக்கூடிய ஒரு பண்பை கற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய ஆசிரியராகிய சுப்பிரமணிய ஐயர் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க அவருடைய குடும்பத்தினர் இவரை மேற்படி படிக்க வைக்க முன் வந்தனர். ஏனெனில் மிக மோசமான பொருளாதார சூழலையும் கடந்து அவர் முன்னோக்கி சென்று ஒரு மிகப்பெரிய சாதனை செய்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் கட்டாக் நகரத்தில் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது நிகழ்ந்த ஒரு சம்பவத்தையும் இங்கு பகிர்கிறார். அவருக்கு பிடித்த 3 புத்தகங்கள் எவை எல்லாம்னு ஒரு மாணவர் கேட்ட கேள்விக்கு த மேன் தி அன்னோவன் அப்படிங்கிற டாக்டர் அலெக்சிஸ் கேரல் எழுதிய புத்தகத்தையும், அதே நேரம் அதாவது அவர் ஒரு நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் அலெக்சிஸ் கேரல், அவருடைய புத்தகத்தையும், அடுத்தபடியாக திருவள்ளுவர்களுடைய திருக்குறளையும் இந்த இடத்துல குறிப்பாக அப்துல் கலாம் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. அதே நேரம் இஸ்லாமியர்களுடைய புனித நூலான குரான், அட் த சேம் டைம் லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற லிலியன் இச்லர் வாட்சன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகமும் தன்னை மிகவும் கவர்ந்ததாக அப்துல் கலாம் மிகவும் உருக்கத்தோட இந்த கட்டுரையில் பதிவு செய்கிறார். அதே நேரம் ஒரு குஜராத்தில் மாணவர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாணவர் ஒரு கேள்வியை கேட்டார், நம்மளுடைய எதிரி யார் என்று. அதற்கு இன்னொரு மாணவரிடமிருந்தே ஏழ்மை மற்றும் வறுமை என்று பதில் வந்தது. ஆனால் இதே நேரத்தில் பிற குழந்தைகளிடமிருந்து இன்னொரு கேள்வியும் உதித்தது. அதாவது அப்பொழுது இந்தியா
பாகிஸ்தானை விடவும் இராணுவ பலத்தில் பின்தங்கியாக இருக்கிறது, நாம் ஏழை நாடா என்று. அதற்கு அப்துல் கலாம் என்ன பதிலளித்தார் என்றால், இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, நம்மளிடம் அதிகப்படியான திறமைகளும் செழிப்பான வசதிகளும் இருக்கின்றன. ஆனாலும் நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் உள்ளோம். அதாவது கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு முன்பு விக்ரம் சாராபாய் அவர்கள் கனவு காணவில்லை என்றால் நம்மால் சந்திரனுக்கு விண்கலங்களை அனுப்பி இருக்க முடியாது. அவருடைய கனவுதான் இன்று நம்மை உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறது. அதுபோல ஒரு கனவு காணக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபரை நமது எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு சிறந்த தொழிலதிபராக இருக்கலாம். அவர்கள் அதாவது ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிறவங்க நம்மளை ஒரு சிறந்த நிலைக்கு எடுத்து செல்ல ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைகிறார்கள். நமது தேசமும் பிற தேசங்களை எடுத்துக்காட்டாக கொண்டு முன்னேற வேண்டியிருக்கிறது. இப்பொழுது இந்த கட்டுரை எழுதப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தபோதிலும் இப்பொழுது நம்மளுடைய இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சியை இதோடு நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒரு காலத்தில் நம்ம அதாவது பண்டைய இந்தியாவை பொறுத்த அளவுக்கு மிகவும் சிறந்த, அதாவது குறிப்பாக கணிதத்துறையிலும் வானியலிலும் அதே நேரம் மருத்துவத்திலும் மிகவும் உயரிய நிலையில் நம்ம இருந்தோம். ஆனால் இன்றைக்கு விலை மலிவான, ஊதியம் குறைவான, வேலையாட்கள் கிடைக்கும் நாடாக தான் இன்றைக்கு வரைக்கும், இந்த கட்டுரை எழுதப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த 2024ஆம் ஆண்டில் கூட மக்கள், அதாவது மேலை நாடுகள் இந்திய தொழிலாளர்களை ஒரு சீப் லேபர்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதிலிருந்து நமக்கு ஒரு மறுமலர்ச்சி தேவை. அப்பொழுது தான் இந்தியா ஒரு உலக வல்லரசாக மாறும்னு அப்துல் கலாம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்க்கும்போது 1931ஆம் ஆண்டு பிறந்து 2015ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். தனுஷ்கோடி ராமநாதபுரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2002 தொடக்கம் 2007 வரை இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பணியாற்றி இருக்கிறார். அனைவராலும் அன்போடு மக்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். அவருடைய புகழுக்கும் அவருடைய தீராத உழைப்புக்கும் சாட்சி அவருடைய மறைவுக்கு திரண்ட கூட்டம்தான். அவருடைய உடல் பேக்கரும்பு என அழைக்கப்படக்கூடிய ராமேஸ்வரத்தின் தனுஷ்கோடி பகுதியில் 30 ஜூலை 2015 அன்று அடக்கம் செய்யப்பட்டது. இப்பொழுது அந்த இடம் ஒரு நினைவிடமாக உள்ளது. சில கருத்துக்கள் இங்கு நான் பதிவு செய்தது இந்த கட்டுரைக்கும் அப்பாற்பட்டு தான் இருக்குது. இருந்தபோதிலும் அப்துல் கலாம் அவர்களுடைய பார்வையோடு இணைந்து இந்த கட்டுரைக்கான ஒரு சம்மரியை தான் நான் கொடுத்துருக்குறேன். இது பெரும்பாலும் இங்கிலீஷ் பேப்பர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த கருவை உணர்ந்ததற்கப்புறமா இது உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்லேயே யூஸ் ஆகும். அதே நேரம் இந்த கட்டுரை மாணவர்களையும் கடந்து இளைய சமூகத்தினர் அனைவருக்கும் ஒரு உன்னதமான கருத்தை எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதுதான் இந்த கிவ் அஸ் அ ரோல் மாடல் அப்படிங்கிற கட்டுரையோட ஒரு ஷார்ட் சம்மரி. மேலும் இது போன்ற ஏதாவது வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவோட தரம் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரிக்வயர்ட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் வீடியோவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். எனிவே, தேங்க்யூ வெரி மச். See you in another video. Until then, this is SSK signing off.